முன்னெல்லாம் முதுகெலும்பு இல்லாத ஆள் அப்படின்னு வந்து நம்ம பாக்யலட்சுமி அடிக்கடி திட்டுவோம். என்னதான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசில், இந்த அளவுக்கு கூட கொஞ்சம் கூட ஒரு தைரியம் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவங்களே வந்து சில விஷயங்களில் எமோஷ்னலாக கை கட்டு போட்ட மாதிரி இருக்காங்களே தவிர மற்றபடி தைரியமாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதுவும் கோபிநாத்தெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை. இது என் வீட்டில் ஏன் இருக்க நீ அப்படிங்கிறத தெளிவாக ஓப்பனாகவே கேட்டுடுறாங்க. ஸோ இது நடுவில் இப்போ பரிதாபமான ஒரு ஜீவனாக யார் மாறிட்டான்னு பார்த்தா ராதிகா தான். ஒரு ஆளை நம்பி, அவர் சொன்ன பொய்யெல்லாம் நம்பி கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா நேராக கிளம்பி அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துக்கிறேன்னு முன்னாள் மனைவி வீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. எத்தனை தடவை இவங்களும் திருப்பி அங்கே போவாங்க. இவங்களும் ஏற்கனவே 2 தடவை பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பிரச்சனையாச்சு. திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி போய் உட்காந்துட்டார். இதில் ஈஸ்வரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிவோர்ஸ் வேணும், உடனடியாக என் பிள்ளைக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கிறாங்க. இப்போ டிவோர்ஸுங்கிறது யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கேஸ்லாம் நடக்கும். ஆனால் முதல்ல கோபிநாத்தை பேச வேண்டியதானே, நீ டிவோர்ஸ் கொடுறா அவளுக்கு, அவள் இனிமேல் நம்ம வீட்டுக்கே வர வேணாண்டா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அங்கே நல்லவங்கம்மா நடிக்காது, ராதிகா வரவே இல்லை, ஏன் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நாடகத்தை போட்டாங்க. இப்போ கடுப்பாகி ஒன்று ராதிகா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாலும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராதிகாவுக்கே ஷாக்காக இருக்க மாதிரி வந்து கோபியை பேசி மண்டை கழுவி திருட்டுத்தனமாக ஏமாற்றியோ இல்லை டேரெக்டாக அவரையே வந்து ஒத்துக்க வச்சோ வந்து நீ பாக்கி அவங்க கூட சேர்ந்துருவா, நீ டிவோர்ஸ் நோட்டீஸில் மட்டும் கையெழுத்து போட்டுன்னு போட வச்சு திருப்பி கொண்டு போயிடுவாங்களோங்கிற மாதிரி கேள்வி எழுவது. ஏன்னா இந்த கதையை பார்க்கும்பொழுது இருக்கிற எல்லா ஒரு மோசமான திருப்பங்களையும் கொடுத்து நம்மளை கடுப்பேற்றுறதை மட்டும்தான் ஒரு வேலையை தான் வச்சு தான் செய்கிறாங்களோ அப்படிங்கிற தோணுதல் வேறு வருது. உங்களுக்கு என்ன தோணுது? அப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் கதையிலங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.